ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் சூப்பரான சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன் தாங்க காட்டியிருக்கேன். பாடி த லெஜண்ட் ஷோரூம்லேருந்து. இப்போது அக்ஷய திருதியாக்கு ஆஃபரும் போயிட்டுருக்குங்க. ஸோ 2026 அக்ஷய திருதியா ஆஃபருங்க. 3000 பர் சவரனுக்கு ஆஃபர் வருது. அண்டு 0% வேஸ்டேஜ் கோல்டு காயின் வாங்கினேன். சரிங்களா? இன்றைக்கி 17th 23rd வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் மேலேயும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளும் வாயிலோடு சொல்லிடலாம். ஒரு வேளை புரியலன்னா அங்கே படிச்சுட்டாவது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கள்ல. ஸோ அதுக்காக தான் இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் சூப்பரான கலெக்ஷன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா பாப்பாவுக்கு நெத்தி சுட்டி வாங்கணும், சில்வரில் பாடி சரவணா ஸ்டோரில் நெத்தி சுட்டி இருக்கான்னுட்டு பாருங்கள். இருக்குது, ஆன்டிக்லோனே இருக்குங்க. சூப்பரான கலெக்ஷன், செம்மையாக இருந்துச்சுங்க. 4000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு 6500-7000 தான் இருக்குங்க நெத்திச்சுட்டி. நான் 2-3 எடுத்து பார்த்தேன். ஏன்னா இங்கே இருக்கிற சில்வர் ஜுவல்லரி எல்லாமே ஃபஸ்ட்டெல்லாம் ரேட் இருந்துச்சு அந்த டேக்கில். இப்போ ரேட் இல்லைங்க, ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தான் அந்த ரேட்டு அப்ராக்ஸாக இவ்வளோ இருக்குன்னு காட்டியிருக்கேங்க. இந்த ஹாரம் யூ ஷேப்பில் இருக்குல்ல, எவ்வளோ யூனிக்கான ஹாரம் பாருங்கள். கழுத்தில் போட்டால் இவ்வளோ எம்போஸாக இருக்குது. 1.5 லட்சம் வரும்னு சொல்லியிருந்தாங்கங்க. அந்த சைடு இந்த சைடு கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு மகாலட்சுமி காசு இருக்கிற மாதிரி, மேலே லேயர் ஃபுல்லாக பீகாக் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. 1.5 லட்சம்னு சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலராக நான் இந்த ஹாரம் கேட்டேங்க, அழகாக இருந்துச்சு. கோல்டில் வாங்கணுன்னு 20 லட்சம் வைக்கணும். அப்போது செம்மையாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த ட்ரெண்டியாக இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கு இந்த ஹாரம். எல்லாமே 92 பாயிண்ட் பியூர் சில்வர் தாங்க. யூனிக்கான மாடலுங்க. இது பாருங்கள், டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் டு சேம் கோல்டு ஹாரம் மாதிரியே இருக்குங்க. ஒரு நெக் பீஸ் போட்டால் போதுங்க, கழுத்து ஃபில் ஆகுது. அவ்வளோ யூனிக்கான ஒரு ஆன்டிக் பீஸில் பண்ணியிருந்தாங்கங்க. சில்வர் தான், அதுவுமே செமையாக இருந்துச்சு. 1,40,000 என்னவோ சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி உங்களுக்கு டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரி வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குங்க. இந்த நக்லீஸு சோக்கராக இருந்துட்டோம், 3 ஸ்டெப்பு ஹாரமாக இருக்கட்டும், இதுவுமே சில்வர் தாங்க. செம்மையாக இருக்குல்ல, ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டான ஜுவல்லரி தாங்க. அடுத்தது ஒரு ட்ரெடிஷ்னலான மாங்காய் ஹாரமும் அண்டு வித் கம்மல். அங்கே இருக்கிறது ஹாரந்தாங்க. நான் சும்மா மிடில் ஹாரம்னு சொல்கிறேன் வாயில். நீங்கள் அது ஹாரமாகவே போட்டிக்கலாம். ஒரே செட்டில் 3 மாட்டியிருந்தாங்க. இந்த நக்லீஸாக இருக்கட்டும், நக்லீஸ் 6500 என்னவோ சொன்னாங்கங்க. ஒரு செட்டு கேட்டு பார்த்தேன் நான், நல்லா இருந்துச்சு. இந்த நக்லீஸ் எல்லாம் சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆன்டிக்கில் நக்ஷி ஒர்க்கில் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம கோல்டில் வாங்கினோன்னா எப்படி 15 லட்சம் 20 லட்சம் ஃபுல்லாக கம்பல்சரி வச்சு தான் ஆகணும் இது கோல்டில் வாங்கணும்னா. இது சில்வர்னால நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது ரூபி எமரால்ஸ் வச்சு இந்த மாதிரி கூட நம்மளுக்கு நக்லீஸு ஹாரமும் மிடில் ஹாரம் மாதிரி பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹாரம் பாருங்கள், சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க. ஆனால் சில்வரு சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக முத்து வச்சுருக்காங்க. அடுத்தது ரூபி ஸ்டோன்ஸு, அடுத்தது காசு மாதிரி கொடுத்துட்டு செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு வெறும் ரூபியோ ஹாரமோ இல்லை நக்லீஸ் வேணுமன்னாலும் அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இந்த நெக் பீஸ் பாருங்கள், எவ்வளோ யூனிக்காக 5 லக்ஷ்மி அம்மன் வச்சுட்டு கீழே ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துட்டு ரூபி கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குங்க. கழுத்தில் வேறு லெவல் இருக்குங்க இந்த ஹாரமும். எல்லாமே அழகழகான பீசஸ் தாங்க. கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம சில்வராக கூட வாங்கிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எமரால்ஸ் வச்சது செம்மையான மாடலுங்க. சூப்பராக இருக்குது. அஷ்டலக்ஷ்மி அந்த டாலரில் வச்சுருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி கொடுத்துட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு யூனிக்கான டிசைன் தான். அஷ்டலக்ஷ்மி வருது, அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் முத்து வருது. கீழே ஹாரம் லைட் வெயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பீஸ் ரேட்டு தான் வருங்க, சில்வர் ரேட்டு வராது. ஃபஸ்ட்டெல்லாம் டேக் மாட்டின்னு இருந்தாங்க. அந்த டேக்கில் எவ்வளோ ரேட்டு அன்னிட்டு ஒரு அந்த நக்லீஸு ஹாரம் எதுவாக இருந்தாலும் அந்த ரேட் இருந்துச்சு. இப்போ வெறும் ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா ஜுவல்லரி கம்பல்சரி ஃபிக்ஸட் ரேட் எவ்வளோ அன்னிட்டு தெரியும். ஸோ நான் அதுக்கு தான் அப்ராக்ஸாக போட்டிருக்கேங்க. ஏன்னா சில்வர் ரேட்டு கோல்டு ரேட்டு ஏறுது இறங்குது இல்லை. ஸோ அன்றைக்கி நீங்கள் போகிற அன்றைக்கி ஒரு வேளை இறங்கிருக்கலாம், ஏறலாம். அதனால அந்த டேக்லெல்லாம் இப்போ ரேட் இருக்கிறது இல்லை பாடி சரவணா ஸ்டோரில். முன்னாலெல்லாம் பாடி சரவணா ஸ்டோரில் இந்த ஹாரம் இந்த ரேட்டு, இந்த பேங்கிள் இந்த ரேட்டுன்னு இருந்துச்சு, இப்போ இல்லை. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட அவைலபிள் இருக்குங்க. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஹாரமும் நக்லீஸாக இருந்தாலும்
கீழே இருக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. மேலே இருக்கிற ஹாரம் சூப்பராக இருக்குது. இது இயர்ரிங்ஸ் பாருங்களேன். இது 2 லேயர்ஸில் நம்மளுக்கு நவரத்னம் வச்சு பண்ணியிருந்துக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். அந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ எம்போஸாக பிளாக் ஆன்டி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு கீழே கோல்டு பால் மாதிரி முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த பேட்டர்ன். எப்போவுமே கோல்டு சில்வர்ன்றது நம்மளுக்கு எப்போவுமே லைஃப் லாங்கு அது நம்மளுக்கு ஒரு சேவிங் மாதிரி தாங்க. ஜுவல்லரிவாக வாங்கிட்டா நம்மளும் போட்டிக்கலாம், ப்ளஸ் நம்ம ஜுவல்லரிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ மலபார் கோல்டு என்னவோ நான் பார்த்தேங்க இந்த மாடலு. இது கோல்டுங்க மாதிரியே இருக்குங்க. சேம் டு சேம் இப்போ பாடியில் சில்வரில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ யூனிக்கான ட்ரெண்டியான பீஸுங்க இது. செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் முஸ்லீம் சிஸ்டர்ஸ் தான் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கி நான் ஷாப்பு போன அன்றைக்கி. செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அந்த லைட்டு க்ரீன் மாதிரி அந்த ஃபாலிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, எனாமல் ஃபாலிஷ் மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்தது இது பாருங்கள், 3 லேயரில் ரூபி அண்ட் எமரால்ட் அண்ட் ரூபி செம்மையாக கொடுத்துருக்காங்க. பெரிய ராணி ஹாரம் மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. வேறு லெவலான பீஸுங்க இது. 1,80,000 என்னவோ சொன்னாங்கங்க. அடுத்தது இது வெறும் எமரால்டோவே நம்மளுக்கு நெக்லஸ்ஸு ஹாரம் வேணுமுன்னாலும் அவைலபிள் இருக்குது. ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துட்டு எனாமல் பாலிஷ் மாதிரி லேஸாக கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எமரால்டு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குல்ல. இந்த 2 செட்டுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு நெக் பீஸ் பாருங்கள், சிம்பிளாக அப்படியே நம்ம கழுத்து ஒட்டின மாதிரி டாலர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, வெறும் எமரால்ட்ஸ் வச்சு. அடுத்தது இது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பீஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. மாங்காய் ஹாரமும் இது முள்ளு ஹாரம் மாதிரி இந்த பேட்டர்னும் கேரளா மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி சில்வர் ஆன்டிக்கில் கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் விரும்புவாங்க, யூத் கேர்ள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாந்த்பாலி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸு, அப்புறம் மெரூனு. அந்த ஸ்டோன் பாருங்களேன், அந்த டாலரில் பெரிய கலர் மெரூன் ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது ப்ளூ கலரு. எல்லாமே ஒரு அட்டிகை பேட்டர்ன் மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு சோக்கர் பேட்டர்ன் மாதிரி ஜொகன்னு இருக்குதுங்க. அப்படியே எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த செட்டு அழகாக இருந்துச்சுங்க. யார் போட்டாலும் நல்லா இருக்குங்க. ப்ளைன் சாரீ, சுடிதார்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டால் வேறு லெவலில் இருக்கும். இது டர்க்கி மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இதுவுமே அழகான ஒரு பீஸ் தான். அழகாக இருக்குது பாருங்கள். சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன்ஸில் கூட அவைலபிள் இருக்குங்க. வாங்கினோன்னா இது இந்த மாதிரியெல்லாம் நைட் டைம் ரிசப்ஷனு, வெட்டிங்க்கு, ஏதாவது கோவிலுக்கு அப்படி போட்டுட்டு செம்மையாக இருக்குங்க. சோக்கர் மாதிரி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக் பீஸ் மட்டும் அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி முள்ளு பேட்டர்ன் டைப்பில் கூட இருக்குங்க ஹாரம். இப்போ இதெல்லாம் நம்ம கோல்டில் வாங்கணும் ட்ரெடிஷ்னல் பீஸ்ன்னா நம்ம எப்படி ஒரு 10 லட்சமாவது வைக்கணும். உங்களுக்கு இது 45, 80க்குள்ளே வருதுங்க. 65 அந்த மாதிரி ரேட்டில் வருதுங்க. அப்ராக்ஸாக கேட்டிருந்தேன், அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பாருங்கள். இது ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்திருந்தாங்க. எனக்கு அவ்வளோ அதோ மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் இந்த பார்த்திங்களா இங்கே ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். சில்வர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சிவலிங்கம் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னில் டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் பீட்ஸு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாரம் கலெக்ஷன், நெக்லஸ் கலெக்ஷன் காட்டிட்டாங்க. இங்கேருந்து இயர்ரிங்ஸ் பாருங்கள். இதெல்லாம் காதோடு ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. 1000 ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு இயர்ரிங்ஸு அவைலபிள் இருக்குது. குட்டி காதோடு ஒட்டின மாதிரி ஸ்டட்டு மாதிரி வாங்கினோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டட்டெல்லாம் 1000 ரூபாய்க்கே அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னுட்டு. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கோல்டு கவரிங் போயிடுமான்னுட்டு கேட்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கைட்டுட்டு க்ளீனாக அவங்க ஒரு துணி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கங்க. க்ளீனாக துடைச்சிட்டு பாக்ஸில் காற்று போகிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீனெல்லாம் ஆனக்கப்புறமா எடுத்து பாக்ஸில் வச்சுட்டா அந்த கோல்டு கவரிங் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை போயிடுச்சுன்னா 1 இயர் வரைக்கும் அவங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு மேலேன்னா அவங்க பண்ணுவாங்க. அந்த பில் எடுத்துன்னு போனால் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜிம்கி பேட்டர்னுங்க. நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது, ஆன்டிக் இருக்குது, டெம்பிள் ஜுவல்லரி இருக்குது. இல்லை எல்லோ கோல்டு ஃபாலிஷ்லவும் ஜிம்கி வேணுமன்னாலும் இந்த பாருங்கள் அவைலபிள் இருக்குது. அழகாக இருக்குங்க. இந்த ஜிம்கி எல்லாமே நம்மளுக்கு 4, 5 இல்லை 5000, 6000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குங்க. இந்த ஜிம்கி பாருங்கள், ஒரு ட்ரெண்டியான பேட்டர்னு 3 அடுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க.
சேம் டு சேம் ஆன்டிக்கில் டெம்பிள் ஜுவல்லரி ஜிம்கி இருக்கும் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. நேராக பார்க்கும்போது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே இருக்குது. நம்மளுக்கு ஒன்று ஒன்று அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, அப்புறம் பீட்ஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கூட பீஸ் ரேட்டு தான் வருங்க. நம்மளுக்கு சில்வர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அவ்வளோ வெயிட்டு தான் காசு அந்த ஜுவல்லரி வரும்னு நினைக்காதீங்க. என்ன பீஸ் ரேட்டு தான். ஸோ யூனிக்கான மாடல்ஸ் இருக்குங்க. சில்வர் ஜுவல்லரியில் கூட அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். இயர்ரிங்ஸ் பாருங்கள், இந்த இயர்ரிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து சேம் டு சேம் கோல்டு மாதிரியே இருந்துச்சுங்க. நான் நேராக பார்க்கும்போது கேட்டேன் அது எவ்வளோ வரும்னுட்டு. செம்மையாக இந்த 6000 என்னவோ சொன்னாங்க. அந்த ஜிம்கியில் வந்து குந்தன் ஒர்க்ஸ் பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி ரூபி எமரால்ஸ் வச்ச மாதிரி கூட நம்மளுக்கு காதோட ஸ்டட்டு மாதிரி அவைலபிள் இருக்குங்க. இந்த கம்பல் வந்து ஆன்டிக்கில் பெரியவங்க போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃபர் நிறைய போகுதுங்க அக்ஷய திருதியனால். ஒரு சவரத்துக்கு 3000 நம்மளுக்கு லெஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 375 ரூபீஸ் ஒரு கிராமுக்கு கம்மி பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிராமு 14,280 என்னவோ சம்திங் வருது இல்லை, நம்மளுக்கு வந்து 13,900 அப்படி சம்திங் வரும். வேணுமுன்னா இந்த 23 வாங்கிக்கோங்க, ஆஃபர் இருக்குது. இதெல்லாம் ஸ்டோன்ஸ் கம்மல் தாங்க, ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதை வந்து க்ரீனு அண்டு பிங்க் கலர் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கம்மல் பாருங்களேன் க்யூட்டாக இருந்துச்சுங்க. இது மாங்காய் கம்மலாக இருக்கட்டும், அந்த கம்மலாக இருக்கட்டும், இங்கே ஒரு 4-5 செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. ஒன்று வந்து 1200 என்னவோ சொன்னாங்க, அந்த மாங்காய் வந்து 1700 என்னவோ சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே நம்மக்கிட்ட ஏதாவது ஜிம்கி மாதிரி இருந்தால் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். இல்லை காதோடு போட்டிக்கணும் ஆனாலும் போட்டிக்கலாம். இந்த எமரால்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகான பீஸ். அதுவுமே எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். கம்மல் இது கூட நம்ம மாங்காய் மாடல் செமையான பீஸுங்க. அது கீழே வந்து ஒரு முத்து மாதிரி கொடுத்துருந்தாங்க, யூனிக்கான பீஸு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் வச்சு கம்பல் நைட் டைம் ரிசப்ஷனுக்கு ஃப்ராக் போட்டு இல்லை சுடிதார் அந்த மாதிரி போட்டால் கூட அழகாக இருக்கும். செமையான மாடல்ஸுங்க, எவ்வளோ கலெக்ஷன் தெரியுங்களா. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். கோல்டு மட்டுமே வாங்கணும்னு இல்லை, வாங்க முடியாத நம்மளாலெல்லாம் வாங்க முடியாதுன்னுட்டு நினச்சிக்காதீங்க. நம்மளால் கடவுள் கொடுத்தப்போ வாங்கிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இப்போ நம்மளுக்கு வேணும் அவசரத்துக்குன்னா இந்த மாதிரி சில்வராக வாங்கிக்கோங்க. பித்தளி, இந்த ஸ்டீலு, பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணுற பதில் இந்த மாதிரி நம்ம சில்வரிலாவது வாங்கிக்கிட்டு, இது எப்போவுமே நம்மளுக்கு யூஸ் தான். எப்போவுமே இது ஒரு பெனிஃபிட் தானே. நம்ம இப்போ அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்மக்கிட்ட சில்வராகவும் அப்படியே இருக்கும். ஸோ அழகான பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குங்க பாடி சரவணா ஸ்டோரில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்தால் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த சாந்த்பாலி கமல் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. ரியல் கோல்டு மாதிரியே இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு, ரியல் கோல்டே. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அக்ஷய திருதியாவுக்கு கோல்டு வாங்கி தான் ஆகணும்னு இல்லை, முடிஞ்சவங்க வாங்கணும்னு நினச்சவங்க இருந்தால் காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. கடன் வச்சுட்டு கோல்டு அப்படி வாங்க தேவையே இல்லைங்க. இருந்தப்போ நம்ம வாங்கிக்கலாம். ஹாப்பியாக அக்ஷய திருதியாக நம்ம கொண்டாடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிளாஸ் பால் சாமிக்கு வச்சுட்டு, ஒரு முழம் பூ சாமிக்கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிடுக்கோங்க நிம்மதியாக. அதே நம்மளுக்கு அக்ஷய திருதியா. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக தான் அக்ஷய திருதியான்றாங்க. அப்போல்லாம் அது எதுவும் இல்லை. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்.